இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? டுடே ட்ரெண்டிங் சேனல் தான் பார்க்க போகிறோம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ட்ரோல் வீடியோ தான் பார்க்க பார்க்கலாம். பறவைகள் பலவிதம். சூடா இருக்கா? தூக்கி கீழே போட்டு போக வேண்டியது. இறங்குவேன். என்னாச்சு என்னாச்சுமா? எனக்கு பிரேக் இங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ ஏன் புடிச்சுக்கிட்டு இருக்க? இங்க இருக்குடி பிரேக் எனக்கு தெரியும். நான் புடிச்சுக்கிறேன். வண்டி இருக்காங்க பிடிச்சா அழுப்பு. ஒரு வாட்டி பிரேக் பிடிக்க போய் கைய கலட்டிடுவான் போல் இருக்கு. ரவி பால் இல்லி ரவி ஏன் பாலோ தொடக்க பால் ஐயோ நிறுத்தியா? என்ன சொன்னே? தொடக்க பால் எப்படிதான் சொல்றாங்க? மனுஷா மரியாதையே இல்லையா? எந்த பெண்ணிடம் இல்லாத ஒன்று ஏதோ உன்னிடம் இருக்கிறதே. என்னதுங்க? மீசடா. கை எங்க? குளிருக்காக இப்படி வச்சிருக்காங்க. ஒழிஞ்சிருக்காரா? தெரியவே இல்ல. எப்படி இருக்கும்? ஒண்ணுமே இல்ல. ஐயோ தெரியல, சுத்தமா தெரியல. சந்திரமுகி பைத்தியமே அப்பா. வாழ்க்கை எப்படி போய் கேமராக்கு அப்புறம் அடிச்சுட்டு இருப்பாங்க. செத்த பிள்ளை இப்படி அது ஸ்டார்டிங் அப்படிதான். வேற மாதிரி போகுதுல. யார் அது? ஆமா ஆமா சூப்பர். பாத்தா சோமானி போடா அதுதானே பிளான் பண்ண. அந்த அடுப்புல இருக்கிறதா? மகாராணி. அட பாவி, ஃபுல்லா குடுக்குறாங்கன்னு நினைப்பாங்க. இந்த நாசமா போறத கூட்டிட்டு போயிருப்பா. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருடி தின்னுட்டு போயிடுறான். என்ன சூப்பரா இருக்கு. அவன் இன்னும் திருந்தல மாமா. டெய்லி ஒரு முகூர்த்தம் அலையறான். நீ என்னத்துக்கு பிரியாணி வாங்குன? எனக்கு என்ன, நான் பார்த்த உடனே ஆசை ஆயிடுச்சு, அதனால தான் வாங்கினேன். பார்த்தோம் அப்ப எங்க வீட்ல சமைச்சு வச்சிருக்கு, நான் யாருக்கு போடுறது? அது யாருக்கோ போட்டுக்கோ, ஆனா நான் சொல்ற மாதிரி தான் நீ வீட்டுல சொல்லணும். சொல்லணும் நானா வாங்கின மாதிரி பிரியாணி வந்து தெரியக்கூடாது. நான் வந்து உன்கிட்ட சொன்னன்ற மாதிரி, இந்த மாதிரி வந்து அம்மா சமைச்சு வச்சிருப்பாங்க, பிரியாணிலாம் வேணாம் அப்படின்னு சொன்ன மாதிரி நீ உங்க அம்மா கிட்ட சொல்லணும். எப்படி? நீ கட்டவனா எப்படி? ஓஹோ, உனக்கு ஆசையா நான் ஃபோர்ஸ் பண்ணி வாங்குறேன். சும்மாவே நல்ல பேரு. மாதிரி இருக்கும். நான் வந்து அக்யூஸ்டா மாறணும், நீ வந்து நல்லவனா மாறு. பிரியாணியும் எனக்கு தான்,
நல்ல பேரும் எனக்கு தான். ஓ இதா ஃபயர் பீராவா? ஒரிஜினலா வச்சுட்டாங்க. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் பாவி இந்த மேட்டரை வெளியே சொல்லிடாதீங்கடா. கீழே போட மாட்டாங்க. வேற இதுல எங்க இருக்குன்னு கண்டுபிடி. போச்சு மாட்டினாரு. அதுதானியா ரிங்கா மருதன்ல ஏதாவது எழுதியிருக்காங்களா? கையை காட்டுறாங்க பிளஸ் ரிங்கையும் காட்டுறாங்க. எங்க அங்க நீ கட்ட தொடு பார்க்கலாம். சொல்றா எங்கன்னு சொல்லு. கண்டுபிடிச்சு நீ கட்ட தொடு. எழுதாங்க நான் தான்டா. சொல்லு எங்கன்னு சொல்லு. அதை எழுதி வச்சிருக்காங்க. 100 ரூபாய் கொடு. அப்ப 20 ரூபாய் 20 ரூபாயா? அதுக்கு எங்கன்னு சொல்லு. நான் சொன்னா அப்புறம் நீ உசாராயிருவியே. தெரியலையா? 100 ரூபாய் கொடு சொல்றேன். அப்ப எனக்கு ஐஸ் வாங்கி கொடு. அப்ப 100 ரூபாய் கொடு. என்ன சின்ன பசங்க இருக்கு ராஸ்கல். யார்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க? 10 பைசா கிட்ட போடா. பயம் பண்ற வேலையை பாரு. என்னடா? என் மேல அவ்வளவு பாசமா? பாசம்லாம் ஒண்ணும் கிடையாது, என்னால திங்க முடியல. ஒரு பிச்சைக்கார பயலுக்கு இருக்க மாதிரி அளவு எனக்கு இல்ல. இந்த வீட்ல நான் யாரு? இது பார்த்தோம். இதோ இழுத்து போட்டோம். டேய், அவன் யாரா உள்ள கை தட்டுனவன்? நான் என்ன சர்க்கஸா கட்டனே? ஓவர் இருட்டா இருக்க. ஏய் ஒரு கல்ப் அடிக்கிறியா? வேணாங்க, எனக்கு இது பழக்கலாம் இல்லைங்க. அடி புடி சும்மாடி. நான் அடி. யாருக்கு அங்க மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஏய் நான் யாரு? மகாராணி. 100 தோப்புக்காரனை போடு. நாக்கு தள்ள வரைக்கும் விட மாட்டான் போல் இருக்கே சாமி. பறவைகள் இதானவா? ஓ அப்போ வந்ததுதானா? வந்துகிட்டு இருக்கு. நெருப்ப போட்டு வகுத்து அடுப்பு மாதிரி ஆக்கிட்டானே பயமுள்ள. அதையும் துப்புல. என்ன வாட வெளிய வர ஆரம்பிச்சிருச்சா? தெரியும், நான் பார்த்துருக்கேன் உங்களோட வீடியோ. இப்படிதான் சொந்தக்காரங்க முன்னாடி தான் அவர் பண்ணுவார். அப்படியே இருக்கு. ஆக்சுவலா அவன் மார்க்கெட்ல எதுவும் போகல, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரா. போகும்போது ஏதோ வெறும் கொய்யோட தான் போனாங்க. வரும்போது இருக்கிற எல்லாத்தையும் தொடச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்படியா? என்ன இல்லையே, என்னடி இது இருக்கிறத ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்க? அவங்களுக்கு சாப்பிடும்போது ஏதாவது வச்சுட்டு வந்தியா என்ன? ஒவ்வொரு தடவை போகும்போது ஒவ்வொன்னா எடுத்துட்டு வந்துடுற. கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா உனக்கு? மனசாட்சியோட நடந்துக்கடி. அண்ணனுக்கு ஒரு சேஃப்டி லாரி பின்னாடி நிக்குது. லாரியா? ஆமா. கப்பல்ஸ் சிங்கல்ஸ். சுருக்கமா சொல்லும்போது வைத்திருச்சல் அப்படின்னு சொல்லலாம். பட் சாப விடுவேன் இப்ப கொஞ்ச நேரத்துல இப்படியே போச்சுன்னா. அப்படி பாக்குறாங்க. சரி போயிட்டா நீ என்ன பண்ணுவ? இன்னொருத்தனை பாத்துட்டு போயிரும். அழகே பிரம்மனிடம் மரம் கொடுக்க போயிருந்தேன். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. இது அப்பா பொண்ணுன்னாங்க. ஆனா எந்த கம்பெனி காட்டாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிடையாது. அப்படியா? அப்படிதான் நினைக்கிறேன். வீடியோ எடுக்கிறது மறந்துட்டீங்க போல. சும்மா கைய வைக்கிற அப்புறமா புரியா? இப்படி இப்ப புடி. இங்க பார்த்தே புடி. நடக்கும்போது பார்க்காத. புடி.
அடுப்புல உட்கார வச்சு ஐயோ. இல்ல இல்ல நான் கூட இந்த கதையை அதான். தோட்டாவா? ரெண்டு பேரும் கை கோர்த்துக்கிட்டு கடற்கரையில லாங் ஷாட்ல அப்படியே நடந்து போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு டைட்டில். அதேதான் மாஸ்டர், அதேதான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பட்ட கஷ்டத்தை எல்லாம் பாரதி ராஜா காட்டாம விட்டாரா. சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா ஒன்றும் பயங்கரமா தான் இருக்கு. அதான் இது வடக்கு கப்பல் நினைக்கிறேன். அந்த ஒருத்தர் முத்தம் கொடுத்து அவருக்கு வாண்டடாவே அவங்க யாராவது ரிலேட்டிவ் இருக்கும்போது இல்ல அவங்க அந்த பொண்ணோட அப்பா அம்மா இருக்கும்போது வாண்டடாவே இதான் பண்ணுவாரு. நான் பார்த்துருக்கேன் 2-3 வீடியோல. மேரேஜுக்கு முன்னாடி எல்லாருக்குமே இந்த கப்பல் எல்லாம் பார்க்கும்போது ஆசை இருக்கதான் செய்யும். அவங்க கப்பல் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது single ஆ அது பார்க்கும்போது. மட்டும் வாழ்க்கையா இருக்காது. ஆமா. அது ஒரு பகுதி அவ்வளவுதான். ஆமா. அதுக்கப்புறம் நிறைய சண்டைகள், பொருள்கள், திட்டுகள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் தப்பிக்கவே முடியாது. ஆமா ஆமா நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்